கேஸ்டைன் பாத்திரம் எல்லாமே சூடு பண்ணிட்டு ஆயில் மட்டும் தடவாம 2 நாள் தான் எடுத்து வச்சு அதுக்குள்ள ரஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெளியே கிளம்புற குஷியில அப்படியே வந்து போட்டுட்டு போயிட்டேன். வந்து ஆயில் எல்லாம் தேய்ச்சி அப்ளை பண்ணி எடுத்து வச்சது தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. காலையில முடிச்சதுமே ஒரு சிஸ்டரோட கமெண்ட் தான் படிச்சேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, முருகர் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. லைஃப்ல அவ்வளோ அவமானம் கஷ்டம் இதெல்லாமே நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி எனக்கு வாழவே பிடிக்கல, செத்து போயிடலாமான்னு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. செத்து போயிட்டா வந்து எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடாது. நாம இனி ஒரு பிறவி எடுத்து வந்து டபுள் மடங்கா கஷ்டப்பட்டு நம்மளுடைய கணக்கு வந்து முடிச்சு தீர்த்துட்டு தான் போக வேண்டி இருக்கும். நல்லதோ கெட்டதோ நாம பாதி காலத்தை கடந்துட்டோம். இனி வர மீதி இருக்க காலத்தையுமே நல்லபடியா வந்து கடந்துட்டு போய் சேர்ந்துடணும். ஒரு நிமிஷம் வந்து யோசிக்காம நம்ம பண்ற தப்பு வந்து பின்னாடி நம்ம குழந்தைங்களை தான் பாதிக்கும். அதையாவது யோசிச்சு நம்ம குழந்தைங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். மனசு கஷ்டமா இருக்க நேரத்துல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அதை செஞ்சு பழகுங்க. எனக்கு கஷ்டமா இருந்தா நான் சுவாமியுடைய பாதத்தை தான் டைட்டா பிடிச்சுக்குவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து கிடைக்கும். நம்ம உயிரை நம்ம எடுத்துக்கிறது கூட ஒரு தைரியம் வேணும். அது தைரியமா செய்ய துணிஞ்ச ஆளு ஏன் வாழ்றதுக்கு யோசிக்கிறீங்க? வாழ்ந்து காட்டலாம். பாய்.